அன்பா டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை லேட்டஸ்ட் செய்திகள். தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் 900 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. உடனே நியமிக்க அரசுக்கு கோரிக்கை. மே 25 வெளியான தகவல். மேலும் பிடி ஆசிரியர்களும் 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் பல்வேறு தகவல்கள் வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் 900 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன என தெரிய வந்துள்ளது. எனவே உடனே நியமிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறையின் கீழ் 31,214 அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் இயங்குகின்றன. இவற்றில் சுமார் 35 லட்சம் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கடந்த 2013-14 கல்வியாண்டுக்கு பிறகு தமிழ்நாடு அரசால் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் தற்போது தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருந்தன. இவற்றை சமாளிக்க தொகுப்பூதியத்தில் பட்டதாரிகள் நியமனம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்நிலையில் நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் மாநிலம் முழுவதும் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் சுமார் 900 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதையடுத்து உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் காலியாக உள்ள இந்த பணியிடங்களுக்கு விரைவில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பல ஆசிரியர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு பெற இன்னும் ஓரிரு ஆண்டுகள் மட்டுமே உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளிக்கல்வித்துறையின் கூற்றுப்படி நீதிமன்ற உத்தரவுப்படி பதவி உயர்வுக்கு தகுதியான ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என நீதிமன்ற உத்தரவால் பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை. மேலும் பலர் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரிய தேர்வில் பிடி ஆசிரியர்களாக பணியமர்த்தப்படுவதற்கு முன்பு தேர்ச்சி பெற்றனர். தற்போது தமிழகத்தில் உள்ள 3100 உயர்நிலைப் பள்ளிகளில் கிட்டத்தட்ட 1/3 தலைமை ஆசிரியர்கள் இல்லை. இது தவிர முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்று பின்னர் உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட 1300 பிடி அதாவது பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களும் கேள்விக்குறியாகி உள்ளன. உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லாததால் மாணவர் சேர்க்கை மற்றும் இதர நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட மூத்த ஆசிரியர்கள் நிர்வாக பணிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இதனால் நேரம் போதாது என கூறப்படுகிறது. இது தொடர்பாக உத்தரவு கிடைத்ததும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி அரசு பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. எனவே தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பதவிக்கான பதவி உயர்வு கவுன்சிலிங்கை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதை போன்ற டிஆர்பி பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.